இந்த சிலுவை பாடுகள் என்று சொல்லி நீங்கள் ஏகதேசம் கிட்டத்தட்ட இந்த 28 நாட்கள் அநேக செய்திகளை நீங்கள் கேட்டு வருகிறீர்கள். ஆனாலும் இன்றைக்கு ஒரு சின்ன காரியத்தை நான் உங்களுக்காக சொல்லி நான் ஜெபிக்கும்படியாக நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை கேட்க ஆவலோடு இருக்கிறீர்கள்? ஆமென். ஆன்லைன் வழியாக இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் தேவனுக்குள் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த சிலுவை பாடுகளில் எல்லாவற்றின் இந்த பாதையிலே அவர் இவைகளை ஜெயிப்பதற்கு காரணமாயிருந்த ஒரு நபர் ஒன்று உண்டு. அவரை குறித்து தான் நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்ல போகிறேன். அவருடைய பெயர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து பார்க்கும் பொழுது அநேக விதமாய் அநேக வார்த்தைகளில் ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு விதமாய் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஆங்கில வேதாகமத்தில் இங்கிலீஷ் பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரை குறித்து இப்படியாக சொல்லப்பட்டு இருக்கிறது, he is an holy ghost. அவர் ஆவியானவர். ஆமென். இன்னும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா அவரை குறித்து ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய தமிழ் வேத புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அதில் ஒவ்வொரு இடங்களிலும் அவரை குறித்து சொல்லும் பொழுது தேற்றரவாளன், பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி சில வார்த்தைகளை அதில் பயன்படுத்தி இருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவோடு கூட துணை நின்றவர் தான் இந்த பரிசுத்த ஆவியானவர். அவர் இன்றைக்கும் நமக்குள் வாசமாயிருக்கிறார். அதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருக்கிறான்னு சொல்றவங்க மாத்திரம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சிலர் பார்த்தீங்கன்னா பாதி கையிலேயே நிற்கிறீங்க. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் அவர் இன்றும் நமக்குள் வாசமாயிருக்கிறார். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இந்த பரிசுத்த ஆவியானவர் தேவை? எதற்காக இவரை குறித்து இவ்வளோ பிரதானமாய் சொல்லுகிறோம் என்று சொன்னால், வேதத்தில் சில இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பரிசுத்த ஆவியானவருடைய முக்கியத்துவம் அதிகமாக இருக்கிறது. நாம் எல்லாருக்குமே தெரியும். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது மேல் வீட்டின் அனுபவத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். அங்கேதான் பரிசுத்த ஆவியானவர் முதலாக இறங்கி வந்தார். அதற்கு அப்புறமா இறங்கி வந்த ஆவியானவர் மறுபடியும் எடுத்துக்கொள்ளப்படாத ஒரு இடம் பார்த்தீங்கன்னா அந்த 2வது அதிகாரம் தான். அதற்கு முன்பதாய் பழைய ஏற்பாட்டு காலங்களில் எல்லாம் நான் பார்க்கும் பொழுது எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் தேவையோ அந்த நேரத்தில் அவர் வருவார். அவர் என்ன காரியத்தை செய்து முடிக்க வேண்டுமோ அதை செய்து முடிப்பார். உடனே போயிடுவார். பார்த்தீங்கன்னா சிம்சோனின் மேல் பரிசுத்த ஆவியானவர் வந்தார். அப்பொழுது அவன் பலன் அடைந்து சத்துருக்களை முறியடித்தான். தாவீதின் மேல் பரிசுத்த ஆவியானவர் வந்திறங்கினார். அப்பொழுது அவன் கோலியாத்தை முறியடித்தான். அது மட்டுமல்லாமல் எலியாவின் மேல் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். அவன் தீர்க்க தரிசனம் உரைத்தார் என்று சொல்லி அநேக இடங்களிலே பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். ஆனா அந்த வேலை முடிஞ்ச உடனேயே அவர் மறுபடியும் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். ஆனால் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திற்கு பிறகுதான், அந்த மேல் வீட்டறையின் அனுபவத்திற்கு பிறகு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் ஊற்றப்பட்டவர். அவர் இந்த காலம் வரைக்கும் எடுத்துக்கொண்டதா வசனத்தில் வாசிக்கப்பட முடியாது. அவர் நமக்குள் நிலைத்திருக்கிறவராய் தான் பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் சில விஷயங்களை, தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களை நாம் செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மளை விட்டு வெளியே போக மாட்டார். அவர் நமக்குள் தான் இருப்பார். ஆனா அவர் வேதனையோடு உட்கார்ந்து இருப்பார். ஹல்லேலூயா. நாம் சில விஷயங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை பண்ணும் போதெல்லாம் அவர் வேதனைப்பட்டு துக்கப்பட்டு நமக்குள்ளே உட்கார்ந்து இன்னும் என் பிள்ளையை நான் உருவாக்கணும், இவனை இந்த சூழ்நிலையில் இருந்து நான் வெளியே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நமக்குள் பேசுகிற ஒரு சத்தம் இருக்கு தெரியுமா? நான் வேதத்தில் வாசிக்கும் போது சில நேரத்தில் சில வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு சில கொஸ்டின்ஸ் வரும் பாருங்க. எப்படி பரிசுத்த ஆவியானவர் தேவன் எல்லா இடத்துலையும் எப்படி இருக்க முடியுது? ஆமென். நான் ஜெபிக்கும் போதும் அவர் அந்த இடத்துல இருக்கிறார். நீங்க ஜெபிக்கும் போது, நீங்க விண்ணப்பம் பண்ணும் பொழுது அவர் அங்க இருக்கிறார். எப்படி யோசிச்சு பார்த்திருக்கிறீங்களா? எப்படி தெரியுமா? பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லும் பொழுது, தேற்றரவாளனை குறித்து சொல்லும் பொழுது நம்முடைய மனசாட்சி இருக்கு தெரியுமா? சில நேரத்துல நம்மளை அதிகமா வாதிக்கும். நம்ம ஒரு குற்றம் பண்ணணும்னா மனசாட்சி நம்மளை என்ன பண்ணும்? வாதிக்கும். நீ இதை பண்றது சரி கிடையாது, இது தப்பு.
இந்த குற்ற உணர்ச்சி இருக்கு தெரியுமா, குத்தி காமிக்கிற ஒரு ஆவியானவர் இருக்கிற தெரியுமா, இந்த ஒரு விஷயத்தை நீ பண்ணக்கூடாது, இதிலிருந்து வெளியே வரணும்னு சொல்லுகிற சூழ்நிலை இருக்கு தெரியுமா. இதன் வழியாகத்தான் பரிசுத்த ஆவியானவர் சில இடங்களில் நாம் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று சொல்லி நம்மை கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவராய் வார்த்தையின் மூலமாய் நம் வாழ்க்கையில் இருக்கிறதை பார்க்க முடியும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8 விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும்னு விரும்புகிறேன். ஆனால் எவ்வளோ வேகமாக எத்தனை விஷயத்தை சொல்ல முடியுதோ அதை மாத்திரம் சொல்லி நான் உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை கேட்க ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சகரியா 12வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை யாராகிலும் ஒருவர் நீங்கள் எனக்காய் வாசித்து உதவி செய்யும்படி நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். சகரியா 12வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். எருசலேமின் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். போதும் போதும் அப்படின்னு பாடிருங்க. ஹல்லேலூயா. இதில் பார்க்கும் பொழுது அதில் ஒரு இந்த வசனம் மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் ஊற்றுவேன். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் எதற்காக வாசம் பண்ணுகிறார் என்று சொன்னால், நம்மை ஜெபிக்க வைக்கும்படியாய் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். ஜெபிக்கிற ஒரு மனுஷனால் எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய சூழ்நிலைகள், அவர்களுடைய பிரச்சனை, போராட்டம் எதுவாய் வேணாலும் இருக்கலாம், அவைகள் எல்லாவற்றையும் அவர்கள் மேற்கொள்ளுவதை அவர்கள் வாழ்க்கையில் பார்க்க முடியும். இயேசுவை குறித்து பார்க்கும் பொழுது அவர் காலை முழுவதும் ஊழியம் செய்து ராத்திரி நேரத்திலே தேவ சமூகத்தில் இருந்து விண்ணப்பம் பண்ணுகிறார், ஜெபிக்கிறார் என்று சொல்லி பார்க்க முடியும். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அவருக்கும் பிதாவுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை இந்த பரிசுத்த ஆவியானவரின் நிமித்தமாய் அவர் உறுதிப்படுத்துவதை நம்மால் மிக தெளிவாய் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஆமென். இந்த ஜெபத்தை குறித்து பார்க்கும் பொழுது ஜெபத்துக்கு நமக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது. அப்போ இந்த ஃபார்மேட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது தேவன் என்ன பண்ணணும், நீங்கள் நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறீங்க, சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது என்ன பண்ணணும், தேவனை மகிமைப்படுத்தணும். ரெண்டாவது என்ன பண்ணணும், நன்றி சொல்லணும். மூணாவது என்ன பண்ணணும், ஆமென். நீங்க என்ன பார்த்து முழிக்கிறத பார்த்தா, பாஸ்டர் எங்களுக்கு ஜெபிக்கவே தெரியாது, நீங்க தயவு செய்து எங்கள்கிட்ட கேட்காதீங்க மாதிரி பார்க்குறீங்க. ஆமென். மூன்றாவது பார்த்தீங்கன்னா, நாம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் தான், ஆயினும் இன்னும் பரிசுத்தப்படும்படியாக தேவனிடத்தில் இருந்து என்ன பண்ணணும், ஆண்டவரே எங்களை ஒரு விஷயம் கழுவி நீர் பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி பரிசுத்தத்தை கேட்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும், விண்ணப்பம் பண்ணணும், நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணணும். கடைசியில் பார்த்தீங்கன்னா, நம்முடைய காரியத்திற்காய், நம்முடைய ஜெயங்களுக்காய், நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய ஒவ்வொரு நன்மைகளை குறித்து தேவனிடத்திலே நாம் என்ன பண்ணணும், விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. இது நமக்கு எப்படி நம்ம வாழ்க்கையில உதவுகிறது என்று சொன்னால், பிதாவை நாம் என்ன பண்ணுகிறோம், வேண்டிக் கொள்ளுகிறோம். யார் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய். இந்த பிதாவின் சமூகத்துக்கு நாம் போய் சேரணும்னா அதற்கு மீடியேட்டரா நடுவில் ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் யாரு, இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே நாம் சென்று சேருவதற்காக நம்முடைய ஜெபங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவை சென்று அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு உதவி செய்கிற ஒரு நபர் தான் இந்த பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே, ஆமென், பரிசுத்த ஆவியானவர் எங்க வாசம் பண்றாரோ அந்த இடத்துல என்ன உண்டு, விடுதலை நிச்சயமாய் உண்டு. ஆமென். ரோமர் 8வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தை யாராகிலும் ஒருவர் வாசிக்க கேட்கலாம். ரோமர் 8:26. அந்தபடியே உதவி செய்கிறார், இன்னதென்று அறியாதிருக்கிறபடியால். ஹல்லேலூயா. போதும். இதில் சொல்லப்பட்டிருக்குது பாருங்க, நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், நாம் எப்படி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்கிறவர் யார், ஆவியானவர். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா சில சூழ்நிலைகள் வரும் பாருங்க, நம்மளால ஜெபிக்க முடியாத சில சிச்சுவேஷன்ஸ், மனம் ஒரு பக்கத்தில் நம்மளை அழுத்திட்டு இருக்குதும்,
நம்முடைய சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் நம்மளை அழுத்தி கொண்டு இருக்கும். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கண்ணீர் மட்டும்தான் சிலருக்கு பதிலாக வரும், அழுக மட்டும்தான் வரும், ஜெபிக்கிறதுக்கு வாயில வார்த்தையே வராது. அந்த நேரத்தில் நாம் தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா? என்னால் ஜெபிக்க முடியல அப்படின்ட்டு ஜெபிக்காமலே உட்கார்ந்துருவாங்க. உங்களால் ஜெபிக்க முடியாத நேரத்தில் நாம் தேவ சமூகத்தில் இப்போ உட்கார்ந்து முழங்கால் படிட்டு, ஆண்டவரே எனக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே, எனக்கு விடுதலையை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் தேவனிடத்தில் கேட்கும் பொழுது நமக்குள் இருக்கிற ஆவியானவர் அவர் பிதாவை நோக்கி வேண்டுதல் பண்ண ஆரம்பிப்பார். நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி தெரியுமா? சிலர் என்ன தெரியுமா பண்றாங்க? விண்ணப்பம் பண்ண முடியாத சூழ்நிலைன்னு சொல்லிட்டு ஒரு வண்டி ஓட்டும் போது நம்மளால விண்ணப்பம் பண்ண முடியுமா முடியாதா? ஜெபிக்க முடியுமா முடியாதா? முடியும். நம்ம ஏதாவது வேலை செய்யும் போது நம்மளால ஜெபிக்க முடியுமா முடியாதா? நிச்சயமாய் முடியும். ஆனா ஜெபிக்க முடியாத சிச்சுவேஷன் அப்படின்னா என்ன தெரியுமா? நம்மளால எழும்பி கூட உட்கார முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கு தெரியுமா? அதுதான் ஜெபிக்க முடியாத சிச்சுவேஷன். நாம் இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டு நம்ம என்ன தெரியுமா பண்றோம்? எல்லாத்துலயுமே ரொம்ப பரபரப்பா இருக்க விரும்புறோம், எல்லாவற்றையும் ரொம்ப வேகமா செய்யணும்னு விரும்புறோம், ரொம்ப பிஸியா இருக்கிற மாதிரியே இருக்கிறோம். காலைல எழும்புனா ராத்திரி போய் படுக்கிறது வரைக்கும் எனக்கு என்னதான் இருக்குது? ஒரே வேலை. ஸ்கூல் பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, காலையில் நாங்கள் என்ன பண்ணோம்? ஸ்கூலுக்கு போனோம், இப்போ எங்களுக்கு டயர்டாக இருக்குது, இனி படிக்கணும், அடுத்து ஏதாவது பண்ணணும். they make excuses. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அல்ல பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து வேண்டுதல் பண்றது. நாம் ஒரு மருத்துவமனையின் அனுபவம் வரலாம், நாம் வாயை திறந்து ஜெபிக்க முடியாத அனுபவம் வரும்போது சில நேரத்தில் யாராகிலும் எனக்காக ஜெபிக்க மாட்டாங்களா என்கிற சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் வர நேரத்தில் நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்திலிருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார். எப்படி தெரியுமா? ஆண்டவரே, இந்த பலவீனத்தின் நடுவில், இந்த சூழ்நிலையின் நடுவில் தப்பிக்க முடியாமல் வழி தெரியாமல் இந்த பிள்ளைங்க நிற்கிறாங்கப்பா, இவர்களை விடுவிக்கும்படியாக இந்த வார்த்தையை ஜெபமாய் ஏற்றுக்கொண்டு நீர் இந்த ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நான் ஜெபிக்க கூட முடியாமல் மருத்துவமனையில் உட்கார்ந்திருந்த ஒரு நேரம் என்னுடைய வாழ்க்கையில் இருந்தது. மருத்துவரின் அறிக்கை ஒரு பக்கத்தில் எனக்கு விரோதமாக டாக்டர்ஸ் எழுதினாரு, டியூஃப்ரனுடைய காலை எடுக்கணும், இனி இவனுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த ஒரு கால், ஒரு சைடு ஒரு கால் இல்லாதவனாய் முட்டுக்கு கீழே எடுக்கப்பட்டவனாகத்தான் இவன் இருக்க வேண்டும் என்று சொல்லி மருத்துவர் எனக்கு விரோதமாய் அறிக்கைகளை எழுதினாங்க. இதே ட்ராண்டத்தில் இருக்கிற பிஆர்எஸ் ஹாஸ்பிட்டலில் தான் கிட்டத்தட்ட ஒரு மாச பக்கத்தில் நான் அட்மிட் ஆகிருந்தேன். டாக்டர்ஸனுடைய அறிக்கை சொல்லுது காலை எடுக்கணும். ஆனால் எனக்கு ஒரு விசுவாசம், ஆண்டவரே நீர் எனக்கு இந்த காலை கொடுத்தீங்கன்னா நான் உமக்காக ஊழியம் செய்வேன். 18 வயதுள்ள வாலிபனாக இருக்கும்போது அப்பந்தான் பைபிள் காலேஜ் படிக்கிறதுக்காக போகிறேன். பெரிய தரிசனம், பெரிய அழைப்பு இருக்குது, ஊழியம் செய்யணும், நல்ல வாஞ்ச, தேவனுக்காக ஓடணும் அப்படிங்கிற வாஞ்ச, எல்லா வாஞ்சையும் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது தேவ சமூகத்தில் படிப்படியாய் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிற அந்த சூழ்நிலையில் எனக்கு முன்பதாக பெரிய ஒரு கேட், இதை தாண்டி ஒரு வாழ்க்கை கிடையாது, இதை தாண்டி ஒரு முன்னேற்றம் கிடையாது என்று சொல்லி நான் நின்ற ஒரு சூழ்நிலை இருந்தது பாருங்க. அந்த மருத்துவமனையிலிருந்து ஆண்டவரிடத்தில் நைட்டு உட்காந்து நான் ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். என்னால் ப்ரேயர் பண்ணக்கூட முடியல, படுக்க காலில் பார்த்தீங்கன்னா எலும்பு கூட தெரிகிற ஒரு சூழ்நிலை. அந்த ஒரு காட்டன் எடுத்து தொடச்சி எடுத்தாச்சுன்னா சதையெல்லாம் ஸ்கின் எல்லாம் பீலாகி வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரிப்பட்ட ஒரு அனுபவம். ஒரு பக்கத்தில் காலில் இருந்து பழுப்பு எடுக்கிறதுக்காக ஒரு மிஷினை வச்சு பழுப்பெல்லாம் உறிஞ்சு எடுத்துட்டு இருக்கிறாங்க. வேதனை ஒரு பக்கம், என்ன செய்யறதுன்னே தெரியல. ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுட்டு நான் படுத்துட்டேன். ராத்திரி சரியாய் ஒரு 12லிருந்து 2 மணி அந்த டைம் இருக்கும் பாருங்க. திடீர்னு நான் படுத்திருந்த அந்த அறைக்குள்ளாக டாக்டர் வராங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம், இந்த நேரத்தில் எதுக்கு இந்த டாக்டர் என்ன தேடி வராரு? நான் அவ்வளோ இம்பார்ட்டன்டான பேஷண்டா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன். உடனே அம்மாவை கூப்பிடுறேன், எங்கள் பாட்டி உட்காந்துருந்தாங்க, பாட்டியை கூப்பிடுறேன். டாக்டர் எதுக்காக வந்துட்டு போகிறாங்க? டாக்டர் வந்துட்டு போனதை கூட நீங்கள் கவனிக்காமல் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? அப்போது அவங்க எல்லாருமே அப்போ தான் தூக்கத்தில் இருந்து எழும்புறாங்க. அவங்க சொன்னாங்க, டாக்டர் யாருமே இங்கே வரலையே,
இல்லை நீங்கள் நர்ஸை போய் கேளுங்க, தட்டி எழுப்புங்க, நர்ஸ்ட்டை போய் கேளுங்க அப்படின்னா அங்கே போய் கேட்டாச்சுன்னா நர்ஸ் சொல்கிறாங்க டாக்டரே இங்கே வரல. அந்த ராத்திரி நேரத்தில் என்னை தேடி ஆண்டவர் அந்த மருத்துவமனைக்கு வந்தார். தெய்வ பிள்ளையே வந்து தட்டி சொன்னார், நாங்கள் எல்லாரும் உன் கூட இருக்கிறோம். இந்த வார்த்தை தான் ரொம்ப தெளிவாக நான் கேட்டேன். நாங்கள் எல்லாரும் உன் கூட தான் இருக்கிறோம், நீ பயப்படாத. மறுநாள் காலையில் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு என்னை கொண்டு போகிறாங்க. டாக்டர் ஆச்சரியப்படுகிற விதத்தில் கர்த்தர் என் காலை எனக்கு திருப்பி கொடுத்தா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க, என்னால் ஜெபிக்க முடியல பாஸ்டர், என்னால் விண்ணப்பம் பண்ண முடியல, நான் ஆதியில் ஜெபிச்சது மாதிரி என்னால் இன்னைக்கு ஜெபிக்க முடியல, நான் என்னுடைய ஜெப வாழ்க்கையில் குறைவுபட்டது போல நான் இன்றைக்கு காணப்படுகிறேன் என்று சொல்லுகிற யாராகிலும் இதை கேட்டுக்கொண்டிருந்தால், இதை பார்த்து கொண்டிருந்தால், என் தேவனுக்குள் நான் நிச்சயமாய் சொல்ல முடியும், வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு உங்களுக்குள் இருந்து விண்ணப்பண்ணுகிற ஆவியானவருக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் விட்டு கொடுக்கும் பொழுது அவர் உங்களுக்குள் இருந்து செயல்பட்டு எந்த சூழ்நிலை எல்லாம் மரித்து போயிருக்கிறதோ, எந்த சூழ்நிலைகள் எல்லாம் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறதோ, அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை மீட்டெடுக்கிற ஒரு பரிசுத்த ஆவியானவர் உண்டு. அவரை நம்புகிற ஒருவரையும் அவர் நடு வழியில் விடுவதே இல்லை. அவர் சமூகத்தில் காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டதாக சரித்திரம் இல்லவே இல்லை. தேவ பிள்ளையே, அவருடைய சமூகத்திற்கு வெட்கப்படாம கூச்சப்படாம எங்க இருந்தாலும் சரி, அதே இடத்தில் ஆண்டவரே எனக்காக நீர் எழுந்தருளுவீராக என்று சொல்லி நீங்கள் கேட்க ஆயத்தப்படும் பொழுது உங்க சூழ்நிலைகளுக்கு நடுவில் அவர் வல்லமையின் ஜெபத்தின் ஆவியானவராய் உங்களுக்காய் இறங்கி வருவார். ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நான் ஒரு சபைக்கு போயிருந்தேன் பாருங்க. அங்கே கேட்டப்போ மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கும் போதே திடீர்னு கேட்டேன், இன்னைக்கு இப்போ இந்த நேரத்தில் நான் மெசேஜை ஸ்டாப் பண்ணிட்டு உங்கள்கிட்ட ஜெபிக்கிறதுக்கு மைக்கை தந்துட்டேன்னா எத்தனை பேர் ஜெபிப்பீங்க? கையை தூக்குங்கன்னு சொன்னேன். எத்தனை பேர் தூக்கி இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? சரி, அதே கொஸ்டின் நீங்க கேட்டா அவன் நான் அதை கேட்கல, அதை விட்டுருவோம். அப்படி கேட்டப்போ அந்த சர்ச்சில் வந்து ஒருத்தர் கூட கை தூக்கல. ஏன் தெரியுமா? ஜெபிக்க தெரியும் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணம், ஆனா ஜெபிக்கவே உண்மையில தெரியாது. தெய்வ பிள்ளை, ஹல்லேலூயா. நாம் எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது, எப்படி ஜெபிக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஹல்லேலூயா. இருதயம் தேவனுக்கு முன்பதா திறந்திருந்ததுன்னா 5 நிமிஷம் ஜெபம் கூட நம்ம வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய முடியும். இருதயம் வேற ஒரு இடத்துல இருந்துட்டு 3/4 மணி நேரம் இல்லை 24 மணி நேரமும் ப்ரேயர் பண்ணாலும் nothing is going to happen. ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் முதலாவது எதற்காக நமக்கு உதவி செய்கிறார்? ஜெபிக்க உதவி செய்கிறார். இரண்டாவது வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். யோவான் 14:26. என் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை எல்லாவற்றையும் உனக்கு போதித்து உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இரண்டாவது, ஏன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் தேவை என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையை மறுபடியும் நமக்கு போதிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் தேவைப்படுகிறார். சில தேவ மனுஷங்க மெசேஜ் கொடுக்கும்போது பாருங்க, அப்படியே சீரியஸா கவனிச்சுட்டே இருப்பாங்க. அவங்கள விட்டு அவங்களுக்கு கவனம் அங்க இங்க என்ன பண்ணாது, திரும்பவே திரும்பாது. ஆனா சில நேரத்துல சிலர் மெசேஜ் கொடுக்கும்போது கவனிக்க மாட்டாங்க, அங்க இங்கேயும் பார்த்துட்டு இருப்பாங்க. யோசிச்சு பாருங்களேன், ஒரு மனுஷனுடைய தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு தேவன் கற்றுக் கொடுத்தவைகளை சபைக்கு கற்றுக் கொடுக்கிற நேரத்துல அதுவே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குதுன்னா, தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு போதிச்சாருன்னா உங்க வாழ்க்கையில எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். ஹல்லேலூயா.
அந்த தேற்றரவாளனுடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்துட்டு ப்ரேயர் பண்ணி முடிச்ச உடனேயே ஒரு வசனத்தை எடுத்து என்ன பண்ணுங்க, வாசிங்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் வசனத்தை வாசிக்கிறோம். எவ்வளோ அதிகாரம் வாசிங்க? 5 அதிகாரம் வாசிச்சோம். எவ்வளோ வசனம் வாசிங்க? 3 அதிகாரம் வாசிச்சோம். பைபிளை எத்தனை தடவை முடிச்சிருக்கீங்க? 2 தடவை 3 தடவை. இந்த வேத புஸ்தகத்துள்ள வசனம் எவ்வளவுத்துக்கு உங்க வாழ்க்கையில் மாற்றத்தை தந்திருக்குன்னு கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பைபிளை மூடிட்டு நம்மள்ட்டையும் பேசாமலே போயிடுவாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அந்த வசனம் பாஸ்டர் சொன்னதுனால, ஏதோ ஒரு செய்தியாளர் சொன்னதுனால வாசிக்கிறோம், அவ்வளவுதான். இல்லைன்னு சொன்னா இந்த வசனத்தை எடுத்து ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு, ஆண்டவரே இந்த வசனத்துல இருந்து என்ன நீர் என்னோடு பேச விரும்புகிறீர் அப்படின்னு கேட்டு பாருங்களேன். அதற்குள் இருக்கிற தெய்வீக அர்த்தங்கள் ஒவ்வொன்றா நம்ம வாழ்க்கையில வெளிப்பட ஆரம்பிக்கும். அந்த வார்த்தையில் இருந்து எந்த மாற்றம் நமக்கு தேவையோ அந்த வார்த்தை அந்த மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வரும். ஹல்லேலூயா. இன்னைக்கு பிசாசு துரத்த நிறைய பேர் இருக்கிறாங்க, போதிக்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அது எல்லாவற்றுக்கும் மேலாக வசனம் ஒன்று சொல்லுது பாருங்க, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஹல்லேலூயா. வசனம் அப்படி சொல்லல, பாஸ்டரை அறிந்து கொள்ளுவீர்கள், பாஸ்டர் உங்களை. ஹல்லேலூயா. ஒரு பெரிய பாஸ்டரை தேடி நீங்கள் செல்லுவீர்கள். அப்பொழுது மேடையில் இருந்த அந்த ஊழியக்காரர் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம். ஆமென். எங்கேயாவது வசனம் அப்படி சொல்லப்பட்டிருக்குதா? நோ. சத்தியம்தான் நம்மை விடுதலையாக்கும். சத்தியத்தை உட்கொள்ள 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 நமக்குள்ள மாற்றம் நடந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யோவான் 20வது அதிகாரம் 30, 31 ஆகிய 2 வசனங்கள். ஆமென். வேக வேகமா வாசிங்க. நான் வேக வேகமாய் நான் முடிக்க போகிறேன். வேறு அநேக அற்புதங்களையும் செய்தார். நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் சில மிராக்கிள்ஸ் மட்டும், ஏன் சில அற்புதங்கள் மட்டும் வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று சொன்னா, இந்த வேத புஸ்தகத்தில் உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு என்ன உண்டாகணும்? விசுவாசம் உண்டாகணும். தேவனால் எனக்கும் செய்ய முடியும். இதுல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த புஸ்தகத்தில் எழுதப்படாத வேறு அற்புதங்களையும் இயேசு செய்திருக்கிறார். ஆனாலும் சிலவற்றை மாத்திரம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இதுல குறிப்பிட்டு இருக்கிறார்கள். ஆமென். அப்ப இந்த வசனத்தை வாசிக்க 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 நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஆகும் தெரியுமா? மாற்றம் உண்டாகும். 2வது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஏன் தேவை என்று சொன்னால், இந்த சத்திய வசனத்தை அறிந்து கொள்ளவும் இந்த வேதத்தை வாசிக்கவும் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவைப்படுகிறார். 3வது வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். 2 கொரிந்தியர் 4:13 எழுதியிருக்கிறபடி உடையவர்களாய் இருந்து எங்களையும் எழுப்பி போதும். ஆமென். இதுல சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, விசுவாசித்தபடியால் நாங்க என்ன பண்ணுகிறோம்? பேசுகிறோம். ஆமென். இங்க கவனிக்கிறீங்களா? ஆமென். இனி பைபிளை பார்க்க வேண்டாம், என்ன பாருங்க. ஆமென். இதுல சொல்லப்பட்டிருக்குது பாருங்க, விசுவாசம். நீங்க நிறைய செய்தி கேட்டிருக்கிறீங்க, நானும் நிறைய செய்தி கொடுத்திருக்கிறேன், நானும் நிறைய செய்தியை கேட்டிருக்கிறேன். ஆனால் ஒரு விஷயம் என்னுடைய வாழ்க்கையில ஒரு ஸ்ட்ரைக் ஆயிட்டே இருந்தது. விசுவாசத்தை குறித்து இவ்வளவுத்திற்கு போதித்தும் ஏன் எல்லாருக்குள்ளேயும் அந்த விசுவாசம் இன்னும் பரிபூர்ணமா வரல? யாருக்குமே தனிப்பட்ட விதத்திலே நாம் போதிப்பது கிடையாது. எல்லாருக்கும் சேர்த்து வச்சு ஒரு முழு சபையிலே
ஒரு முழு இடத்துக்கும் சேர்த்து தான் என்ன பண்றோம், விசுவாசத்தை குறித்து போதிக்கிறோம். ஆனால் சிலருடைய வாழ்க்கையில் அந்த விசுவாசம் வேலை செய்யுது, சிலருடைய வாழ்க்கையில் அந்த விசுவாசம் என்ன பண்ணல, வேலை செய்ய முடியல. இது ஏன் என்று ஆண்டவர்கிட்ட கேட்ட பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்தினார் பாருங்க. அதை 1 கொரிந்தியர்ல வாசிக்கும் பொழுது, 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, வாசிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 12:9. வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும் வேறொருவனுக்கு போதும். இந்த அதிகாரத்தில் நீங்க ஆரம்பத்திலிருந்து வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களை குறித்து, கிஃப்ட்ஸை குறித்து 1 முதல் 11 வரைக்கும் நம்மால் வாசிக்க முடியும். இந்த விசுவாசம் என்பது ஆவியினால் கொடுக்கப்படுகிற ஒரு வரம், ஒரு கிஃப்ட். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, விசுவாசம் என்பது ஒரு வரம். ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்குள்ள அந்த விசுவாசம் என்கிற வரத்தை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் என்கிற வரம் ஒருத்தனுக்குள் இந்த கிஃப்ட் செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் வாழ்க்கையிலே அவர்கள் தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் எவற்றை எல்லாம் சொல்றாங்களோ அதுல எல்லாம் அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. பிள்ளைங்களை பார்த்து நீங்க சொல்லி அனுப்புவீங்க தெரியுமா, சில நேரத்துல பயப்படாத, தைரியமா போ, ஆண்டவர் உன் கூட இருக்கிறார். எந்த தைரியத்துல சொல்றோம்? ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசத்துல தான். ஹல்லேலூயா. விசுவாசத்தினால் நம்மால் உயர முடியும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஒவ்வொன்று ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே இந்த விசுவாசம் என்கிற வரம் அதிகமாய் வெளிப்படட்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு விசுவாசம் இருக்கிறது, ஆனால் அந்த விசுவாசத்தை பயன்படுத்துகிற யுக்தி சேமா இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசம் இருதயத்துக்குள் இருக்குது, ஆனா விசுவாசத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுகிற யுக்தி டவுன்ல இருக்கு. ஏன் இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற ஜனங்களா இருக்கலாம், சபைகளா இருக்கலாம், ஒவ்வொருவரையும் பார்க்கும் பொழுது எத்தனையோ ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. அப்படித்தானே? இப்ப நானும் ஒரு ஊழியக்காரன் தான். எத்தனையோ ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. ஏன் எல்லாராலையும் ஜெயிக்க முடியல? ஏன் எல்லாராலையும் முன்னேறி வர முடியல அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஒரு ஊழியக்காரனுடைய ஒரு சாட்சியை நான் கேட்டேன் பாருங்க. அதை உங்களுக்கு நான் சொல்றேன். அவர் சொல்லும் போது இப்படி சொல்றாரு பாருங்க, உங்களுக்குள் விசுவாசம் இருப்பது உண்மைதான், நீங்கள் தேவனை விசுவாசிப்பதும் உண்மைதான். ஆனால் நீங்கள் விசுவாசிக்கிற தேவனுடைய தெய்வீக யுக்திகளை நீங்கள் கையாளுகிறீர்களா? இல்லை என்று சொன்னால் யாரோ ஒருவர் செய்து வெற்றி பெற்ற அவர்களுடைய யுக்திகளை நீங்கள் கையாளுகிறீர்களா? ஹல்லேலூயா. நாம் தாவீதை குறித்து பார்க்கும் பொழுது அங்கே சவுல் இருக்கிறார். சவுலிடத்தில் தாவீது போகும் பொழுது சவுல் என்ன பண்றாருன்னா, தாவீது கையில அவருடைய போர் ஆயுதங்களை எடுத்து கொடுக்கிறார். எதெல்லாம் எடுத்து கொடுக்கிறாரு? போர் ஆயுதங்கள், யுத்த வஸ்திரங்களை எல்லாம், பட்டயத்தை எடுத்து கொடுக்கிறாரு. பார்த்தா தாவீதால அதை தூக்கவே முடியல. கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் கொண்டு கொடுக்கிறாரு, அதை போட்டுட்டு நிக்கவே முடியல. ஒரு கேடகத்தை கொடுக்கிறாரு பாருங்க, அந்த கேடகத்தை அங்க இருந்து தூக்க கூட முடியல. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல தாவீது சொல்றாரு பாருங்க, இதை அல்ல நான் பயன்படுத்த போவது, நான் என்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற ஒரு யுக்தி, ஒரு டிஃபரண்டான ஒரு பிளான் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார், அதை நான் பயன்படுத்த போகிறேன். ஹல்லேலூயா. அந்த யுக்தி என்ன தெரியுமா? வெறும் 5 கல்லும் ஒரு கவன். யோசிச்சு பாருங்களேன், அத்தனை பேர் யோசிச்சிருப்பாங்க, பாவம் நாங்க இவ்வளோத்துக்கு பிரயாசப்பட்டு கூட அவன்கிட்ட பேசக்கூட முடியல, இவரு பெருசா வந்துட்டாரு, 2 கல்லையும் ஒரு கவனை எடுத்துட்டு போறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா இவங்க பார்த்தது ஒரே ஒரு கோலியாத். ஆமென். ஏன் 5 கல் அவர் எடுக்க காரணம்? டக்குன்னு யாராவது சொல்லுங்களேன். 5 கல் எடுப்பதற்கு
காரணம் என்ன? கமான், ஏதாவது பேசுங்களேன். நீங்க பேசினாதான் இந்த வசனத்தை இன்னும் அதிகமாக உங்களால கேட்க முடியும். ஏன் 5 கல்லை எடுக்க காரணம்? நிறைய பேர் இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. தேவனுடைய 5 நாமங்கள்னால இது பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு பல எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. ஆனா தாவீதினுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நம்ம பார்க்கும் பொழுது ஏன் அவர் 5 கல் எடுத்தாருன்னா, வேத ஆராய்ச்சியாளர்களும் சரி, வேதத்துல இன்னும் சில இடத்துல வாசிக்கும் பொழுது கோலியாத்திற்கு இன்னும் 4 சகோதரர்கள் உண்டு. வாசிச்சிருக்கீங்களா? ஆமே, வாசிச்சிருக்கீங்களா? இத 4 சகோதரர்கள் கோலியாத்துக்கு இருந்தாங்க. இப்ப தாவீது 5 கல்லை எடுத்துட்டு விசுவாசிக்கிறாரு. ஒரு கல்லை வச்சு கோலியாத்து என்ன பண்ணிருவேன்? முறியடிச்சிருவேன். அதவா கோலியாத்து மரித்து போன செய்தியை கேட்டு 4 சகோதரர்கள், அவர்களும் கோலியாத்தை போலவே யுத்த வீரர்கள், ஒருவேளை வந்தாங்கன்னா அவங்களுக்கு பேக்கப்பா அடுத்த 4 கல். அல்லேலூயா. 1 அடிச்சு மிஸ் ஆன அடுத்த கல்லுக்காக அல்ல தாவீது 5 கல் எடுத்தது. ஒருவேளை தாவீதின் சகோதரர்கள், கோலியாத்தின் சகோதரர்கள் வந்தார்கள் என்று சொன்னா அவங்களையும் முறியடிக்கணும். இன்றைக்கு நாம் சில சூழ்நிலைகளில் தோற்று போகிற, விசுவாசிக்கிறோம் உண்மைதான், ஜெபிக்கிறோம் உண்மைதான், தேவ வசனத்தை நம்புறோம் உண்மைதான், ஆனால் நம்மால் ஏன் ஜெயிக்க முடியல தெரியுமா? நாம் பார்க்கிற பிரச்சனையை ஃபேஸ் பண்றதுக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் ரெடியா இருக்கிறோம், ப்ரிப்பேர்டா இருக்கிறோம். ஆனால் நம்மை அறியாமல் இன்னும் சில போராட்டங்கள் மறைந்திருக்கிறது, இன்னும் சில போராயுதங்கள் மறைந்திருக்கிறது. அதை மேற்கொள்ளும்படியாக நம்ம இன்னும் ஆயத்தப்படல. ஹல்லேலூயா. இன்னைக்கு சத்துரு வரானா ஜெயிக்கிறதுக்கு நம்மள்ட்ட ஃபுல் பொட்டன்ஷியல் இருக்குது. நாளைக்கு அதே சத்துரு வந்தா நம்மளால ஜெயிக்க முடியுமா என்கிறத நாம் ஒரு கேள்வியா எழுப்பி தேவ சமூகத்துல தெய்வீக யுக்திகளை, இன்னொருத்தருக்கு உபயோகப்பட்ட யுக்தி உங்களுக்கு உபயோகப்படணும்னு கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. தேவனுடைய மனுஷன், நல்ல ஒரு தேவனுடைய மனுஷன் பாருங்க, மோகன்சியான், அவங்களுக்கு கர்த்தர் ஒரு யுக்தியை கொடுத்திருந்தா. அதே யுக்திய ஒருவேளை நான் பயன்படுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன மாதிரி தோத்து தொப்பி அடிக்கிற ஒரு ஆளு இருக்கவே முடியாது. வில்லி கிரகாம் அவங்களுடைய யுக்தியை நான் கையாளணும்னு விரும்பினேன்னா அவங்க அந்த யுக்தியை பயன்படுத்தி ஜெயிச்சுட்டாங்க. நான் விசுவாசிச்ச ஆண்டவரை, நான் விசுவாசிக்கிறேன், நான் அடுத்தது அவங்கள மாதிரியே ஆண்டவரை நான் மாறிடணும். அந்த இடத்துல நிச்சயமாய் நமக்கு தோல்விதான் மிஞ்சும் தேவ பிள்ளையே. ஆனால் அதே சூழ்நிலையில விசுவாசித்த ஆண்டவரே, நீர் இந்த உலகத்தை ஜெயித்தது போல நானும் ஜெயிக்கும்படியாய் தெய்வீக யுக்திகளை கர்த்தர் எனக்கு கற்றுத்தரணும் ஆண்டவரே. ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த பிரச்சனையை நான் எப்படி சால்வ் பண்றது, இந்த போராட்டத்திலிருந்து எப்படி மீண்டு வர்றது, இந்த தெய்வீக யுக்தியை நீர் எனக்கு கற்றுத்தர வேண்டும் என்று சொல்லி யார் யாரெல்லாம் கேட்க விரும்புகிறீர்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே தெய்வீக யுக்திகள் இன்னும் அதிக வல்லமையோடு நம் வாழ்க்கையில் செயல்படுகிறதை பார்க்க முடியும். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்திங்க பார்க்கலாம். நீங்கள் நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஜெயிப்பீங்க தேவ பிள்ளையே. உங்க குடும்பம் நிச்சயமாய் ஜெயிக்கும். உங்கள் சந்ததிகள் நிச்சயமாய் ஜெயிப்பார்கள். உங்கள் சந்ததிகளுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்களுக்கு பின்வரும் ஊழியர்களுக்கு தெய்வீக யுக்திகளை கையாளுகிற சூழ்நிலைகளை நீங்க கற்றுக் கொடுக்க ஆயத்தப்படும் பொழுது, தெய்வீக யுக்தி உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படும் பொழுது, நீங்க சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஊழியக்காரராய், சக்சஸ்ஃபுல்லான ஒரு தேவ பிள்ளையாய் நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. ஒருவேளை பிசினஸுக்கு இன்னொருத்தருடைய யுக்தி நமக்கு என்ன கொடுக்கும்? கை கொடுத்துடலாம். ஆனா பரிசுத்தமா வாழ்றதுக்கு இன்னொருத்தருடைய யுக்தி நமக்கு ஒரு காலமும் கை கொடுக்கவே கொடுக்காது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ முதலாவது நான் சொன்ன ஒரு காரியம் பாருங்க, என்ன சொன்னேன்? பரிசுத்த ஆவியானவர் எதுக்காக நமக்கு உதவி செய்கிறார்? ஜெபிக்க உதவி செய்கிறார். இரண்டாவது, பரிசுத்த ஆவியானவர் வேதத்தை அறியவும் சத்தியத்திலே போதிக்கப்பட்டு நடக்கவும் அவர் நமக்கு தேவைப்படுகிறார். மூன்றாவது பார்த்தோம் என்னது? விசுவாசிக்க.
நம்முடைய சூழ்நிலைகளிலே நாம் தேவனை விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் மிக மிக அவசியமா இருக்கிறது. 4வது பாத்தீங்கன்னா வாசிக்கலாம், கலாத்தியர் 5வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். கலாத்தியர் 5:16. ஆமென். வேகமா வாசிங்க பார்க்கலாம். நான் முடிக்க போகிறேன், ஜெபிச்சு உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். நடந்து கொள்ளுங்கள். இச்சிக்கிறது போதும். ஹல்லேலூயா. 4வது ஏன் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவைன்னா பரிசுத்தமாய் வாழ்க்கை வாழ்வதற்கு. ஹல்லேலூயா. பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்மளால நிச்சயமா முடியாது தேவ பிள்ளையே. ஆனால் தேவ பலத்துல சிலர் பார்த்தீங்கன்னா திருவிருந்து எடுக்க மாட்டாங்க. ஏன்? நான் இன்னும் பரிசுத்தம் ஆகல, நான் இன்னும் சுத்தம் ஆகல அப்படின்னு நினைச்சு நீங்க ஸ்கிப் பண்ண ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய 2வது வருகை வந்தாலும் நீங்க திருவிருந்து எடுக்க முடியாது, பரிசுத்தமாகவும் முடியாது. தேவனுடைய பந்திக்கு வரும்போது, திருவிருந்து எடுக்க வரும் பொழுது ஆண்டவர் சமூகத்துல கையேந்து நின்று கேட்கணும், ஆண்டவரே இந்த அப்பமும் இந்த ரசமும் நான் உட்கொள்ளும் பொழுது உம்முடைய சரீரத்தை நான் விசுவாசிக்கிறேன். நாம் பரிசுத்தமாய் வாழ்க்கை வாழுவதற்கு நீர் எனக்கு உதவுவீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாள் வரையிலே என்னை பின்தொடர்ந்த பாவங்கள் நான் அடுத்த திருவிருந்து எடுக்க மறுபடி இங்க வரும்போது என்னை பின்தொடராமல் நீர் என்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மைதான், பரிசுத்தம் இல்லாதவன் தேவனை தரிசிக்க, ஹல்லேலூயா, பூரண பரிசுத்தவான்கள் நானும் கிடையாது, நீங்களும் கிடையாது. ஹல்லேலூயா. எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு விதத்துல ஒரு பாவம் இருக்கிறது. பாவத்துல பெரிய பாவம் சின்ன பாவம் கிடையவே கிடையாது. நிறைய பேர் சொன்னா நான் பாவம் செய்யல, நான் பரிசுத்தமான. ஹல்லேலூயா. ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா? போன் பண்ணி கேட்கும்போது எங்க வந்தீங்க அப்படின்னு கேட்கிற ஒரு வார்த்தைக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? வீட்டில இருந்து கிளம்பி இருக்க கூட மாட்டோம். அக்கா நான் கிளம்பிட்டேங்கா. ஆமென். அடுத்த 15 நிமிஷம் இருந்ததுன்னா நான் உங்க வீட்டுக்கு முன்னாடி தான்னு முடிஞ்சுதா? ஹல்லேலூயா. மோசே எழுதி வச்சிருக்கிற நியாயப்பிரமாணம் இருக்கு பாருங்க, 10 கட்டளை. அதுல எல்லாவற்றையும் என்னால கடைபிடிக்க முடியுதுன்னு சொல்றவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். பிறனுக்குள்ள யாதொன்றையும் மிச்சியால் இருப்பாயாக. முடியுதா? நமக்கு என்ன தெரியுமா யோசனை? ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு 5 சென்ட் இருக்கு, எனக்கு ஒரு 4 சென்ட் நீங்க தந்தா போதும் ஆண்டவரே. பெரிய ஆசையெல்லாம் எனக்கு கிடையாது, 4 சென்ட் மட்டும் தந்தா போதும். 5 தானே, 5 எல்லாம் வேண்டாம், 4 சென்ட். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அதை இச்சித்தபடியினால் சில சூழ்நிலைகளை குறித்து ஆசை நமக்குள்ள தானா வருது. ஹல்லேலூயா. வண்டியில வாகனத்தில் அங்க போகும்போது இங்க போகும்போது ஏதோ ஒரு பொருளை பார்த்தோன்னே நம்ம கண் என்ன பண்ணுது? ஏற்கனவே ஒரு மொபைல் கையில இருக்கும், இன்னொரு மொபைலுக்கு ஆசைப்பட்டுட்டு யூடியூப்ல ஒரே சர்ச்சிங்கா இருக்கும், பெஸ்ட் மொபைல் அண்டர் 25,000. ஏற்கனவே ஒண்ணு. ஹல்லேலூயா. இதுவும் மிச்சிக்கிற அனுபவம் தான். அப்போ கட்டளையில ஒண்ணு முறிஞ்சுதா? அடுத்தது, அன்னைக்கு இருந்த காலகட்டத்துல ஒரு ஸ்திரீயோடு விபச்சாரம் இல்லைன்னா ஒரு மகனோடு விபச்சாரம் பண்ணாதான் தப்பு. இன்னைக்குள்ள காலகட்டத்துல ஒரு பார்வை கொஞ்சம் வித்தியாசமானாலே வசனம் சொல்லுது, இச்சையோடு பார்த்தாலே பாவம். 2வது கட்டளையும் அவுட். ஹல்லேலூயா. என்னுடைய நாமத்தை வீணிலே, தேவனுடைய நாமத்தை வீணிலே 4 பேருக்கு முன்னாடி நிற்கும் போது பாருங்க ஆண்டவர் உங்களை என்ன பண்றாருன்னு.
அல்லேலூயா. நான் ஆராதிக்கிற ஆண்டவர் யாருன்னு அவர் உங்களுக்கு காட்டி தருவாரு பிரதர். அந்த கட்டளையும் இதை நான் இனி எல்லாம் சொன்னேன்னா ஒன்னொன்னா முடிஞ்சிட்டு வர உங்களுக்கு இன்னும் வருத்தமா போயிடும். அல்லேலூயா. அதனால நான் அதோட நிப்பாட்டிக்கிறேன். நாம் பரிசுத்தமாய் வாழணும்னா தேவனுடைய சிலுவையை விசுவாசித்து தேவன் வருகிறது வரைக்கும் நாம் பரிசுத்தமாகி கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. நிச்சயமா யாராலையுமே பூரண பரிசுத்தரா நிச்சயமா மாறவே முடியாது. அவர் ஒருவர் தான் பூரண பரிசுத்தவான். அல்லேலூயா. ஆனா ட்ரை பண்ணலாம். பரிசுத்தமா வாழ்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? முயற்சிக்க அந்த பரிசுத்த ஆவியானவர் அதற்கான பலனை தருவார். எல்லா பாவத்தையும் ஒன்னோட விடணும்னா ஒன்ன கூட விட முடியாது. இந்த திருவிருந்துல முயற்சி, ஆண்டவரே அடுத்த திருவிருந்துக்கு நான் வரும்போது இந்த பாவத்திலிருந்து நான் மீட்கப்பட்டு இருக்கணும், அதை பொருத்தனை பண்ணுங்க ஆண்டவரே. நான் இதை மறுபடியும் எடுக்க மாட்டேன் ஆண்டவரே சொல்லுங்க. அடுத்த திருவிருந்துக்கு வரும்போது நீங்க அதை ஜெயிச்சிருப்பீங்க. அடுத்த திருவிருந்துக்கு வரும்போது சொல்ல, ஆண்டவர் இன்னும் என்ன கழுவும், இன்னும் சில விஷயம் வாழ்க்கையில் இருக்குதுப்பா, என்ன இன்னும் நீங்க கழுவுங்க. கேளுங்க, அந்த பரிசுத்த ஆவியானவர், அந்த தேற்றரவாளன் உங்களை பரிசுத்தமாய் காத்து கொள்வதற்கு நிச்சயமாய் உங்களுக்கு உதவுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எக்கால சத்தம் வானத்துல தொனிச்சுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஹல்லேலூயா. 90% கிறிஸ்தவர்களும் இங்கே தான் இருக்கும். அல்லேலூயா. வேற புறஜாதிகள் போனா கூட 90% விசுவாசிகள் எங்கதான் இருப்பாங்க? எங்களுக்கு வசனம் நிறைய தெரியுங்க, நாங்க நிறைய கேட்டிருக்கோங்க, நாங்க 15 வருஷம் விசுவாசி, நாங்க 10 வருஷம் விசுவாசி. அல்லேலூயா. ஆமென். கோபத்திலேயே நம்முடைய கட்டளை எல்லாமே மீறி போயிருந்த தேவ பிள்ளையே, ஆனா ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்கணும், பரிசுத்த ஆவியானவரே எப்படி இயேசு கிறிஸ்துவ நீர் பரிசுத்தமாய் நடத்த உதவி செய்தீரோ எங்க சூழ்நிலையிலே நீர் எங்களோடு கூட இருக்கணும். ஹல்லேலூயா. சிலுவையில வேதனையின் மத்தியிலே கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கும்படியாய் தேவ சமூகத்திற்கு போகும் பொழுது இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை உண்டு, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் இது என்னை விட்டு நீங்கட்டும், இல்லை என்று சொன்னார் இதை நான் சகிக்க ஆயத்தமா இருக்கிறேன், இதை சகித்து மேற்கொள்ளுகிற கிருபையை எனக்கு தாரும். நான் அநேக நேரத்துல பிரச்சனையிலேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடணும்னு நினைக்கிறேன். ஆனா ஆண்டவர்கிட்ட பலனை கேளுங்க தேவ பிள்ளையே. உங்க வாழ்க்கையில பிரச்சனைய நீங்க ஜெயிக்காதது வரைக்கும் அது உங்களை பின்தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்கும். நீங்க அதை ஜெயிச்சு பாருங்க, அடுத்த கட்ட வளர்ச்சி உங்களுக்கு உண்டாகும். அடுத்தது ஒன்ன ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இப்போ என்னைக்கோ உள்ள பிரச்சனை இன்னைக்கும் பெண்டிங்லே இருக்குது. அல்லேலூயா. அதை இன்னும் நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு கொண்டு வரவே இல்லை. ஜெயிக்க ஆண்டவர்ட்ட பலன் கேளுங்க. கல்வாரி சிலுவையில பிதாவின் சத்தம் இயேசு கிறிஸ்துவுக்கு மறைக்கப்பட்ட பொழுது அவருக்கு கூட இருந்து பாதுகாத்த ஒருவர் உண்டு, பரிசுத்த ஆவியானவர். அவருடைய வேதனைக்கு நடுவுல கை கால்களில் ஆணி, சரீரம் முழுவதும் வேதனை, அந்த வேதனைக்கு சூழ்நிலையில கூட அந்த தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் விட்டு விலகாமல் அவரோடு கூட இருந்து எல்லாவற்றையும் சகிக்க அவர் பலன் கொடுத்தார். தேவ பிள்ளையே, நான் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன் தேவ பிள்ளையே, தேவ சமூகத்துல பரிசுத்த ஆவியானவரை விரும்பினால், பரிசுத்த ஆவியானவரை விரும்பி எல்லாவற்றையும் செய்ய ஆரம்பித்தால் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயம் ஒவ்வொன்றாய் நம்மை பின்தொடர ஆரம்பிக்கும். நாம் ஜெபிக்கும் அடியலும் இருக்கலாமா? இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறது, சொல்ல நேரம் இல்லாததுனால நான் முடிச்சிடுறேன். எல்லாரும் எழும்பி நின்று தேவ சமூகத்துல ஆண்டவர் சமூகத்துல கேட்க போகிறோம். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய பலன் எங்களுக்கு கொடுக்கப்படுவதாக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆவியானவரே.
இன்னைக்கு சிலரை கத்த நிரப்ப போகிறா. நீங்க விரும்புனா அந்த பரிசுத்த ஆவியானவர் இன்னல இருந்து ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரை ஜெபிக்கிறதுக்கு எனக்கு நீங்க வேணும் ஆண்டவரே, ஆராதிக்கிறதுக்கு எனக்கு நீங்க வேணும் ஆண்டவரே, வசனத்தை வாசிக்கிறதுக்கு சத்தியத்துல நடக்கிறதுக்கு எனக்கு நீங்க வேணும் ஆண்டவரே, நான் விசுவாசத்தில் நிலை நிற்பதற்கு எனக்கு நீங்க வேணும் ஆண்டவரே, நான் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு எனக்கு நீங்க வேணும் ஆண்டவரே. இன்றைக்கு இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே, இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள்ளாக தேவனுடைய கிருபையின் வல்லமை மிக தெளிவாய் ஊற்றப்படுகிறதை நான் உணர்கிறேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன தேவ வசனத்தின் பிரகாரமாக இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு இந்த பிள்ளைகளை பரம தகப்பன் உங்களை நிரப்பணும்னு விரும்புகிறார். தேவ பிள்ளையே, பரிசுத்த ஆவியானவரே, இவர்கள் மீட்டெடுக்கப்பட நீர் உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவரே, இவர்கள் பரிசுத்தமாய் வாழ நீர் கிருபை தருவீராக. பரிசுத்த ஆவியானவரே, இவர்கள் ஜெயம் பெறுவதற்கு நீர் கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு கேட்கிற நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். அந்த பரிசுத்த ஆவியானவரை விரும்புகிற நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். அதை பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். சிலரை அந்த நிரப்ப ஆரம்பிக்கிறத நான் பார்க்கிறேன், சிலரை நிரப்ப ஆரம்பிக்கிறத பார்க்கிறேன். இன்னும் பரிசுத்தம், இன்னும் தேவ பல, இன்னும் தேவ அபிஷேகம் இன்றைக்கு உங்களை நிரப்புகிறதை பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அந்த பலமும் உள்ள ஆவியானவர், பலத்தின் ஆவியானவர் இன்றைக்கு இவர்கள் மேல் ஊற்றப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். நீங்கள் பலனடைகிறீர்கள், நீங்கள் பலனடைகிறீர்கள், நீங்கள் பலனடைகிறீர்கள். தேவ சமூகத்தில் இருந்து வசனத்தை தியானித்து 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 இந்த 39 நாட்கள் தேவ சமூகத்திலே காத்திருந்த உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சிலவற்றை செய்து முடிக்க அவர் ஆயத்தமுள்ளவராய் வந்து நிற்கிறதை பார்க்கிற தேவ பிள்ளையே, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற சில முடிவுகள், நன்மையான முடிவுகள் இந்த நாட்களில் உங்களை தேடி வரப்போகிறது. பெற்றுக்கொள்ளுங்க அந்த அபிஷேகத்தை, பெற்றுக்கொள்ளுங்க அந்த ஆவியின் வல்லமையை. சிலரை நிரப்புகிறா, சிலரை விசேஷமாக நிரப்புகிறா. மகளே, உங்க குடும்பத்தை நிரப்புகிறா. தேவன் உங்களை நிரப்ப 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 நிரப்ப, பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்ப 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 நிரப்ப, நீங்கள் சகலவற்றையும் மேற்கொள்ளுவீர்கள், நீங்கள் சகலவற்றையும் ஜெயிப்பீர்கள். நீங்க எல்லாவற்றின் மேலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அதிகாரத்தை அவர் கொடுக்கிறவராயிருக்கிறார். சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கவும் சத்துருவின் சகல அதிகாரங்களை மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறேன், அவைகள் ஒன்றும் உங்களை மேற்கொள்ளுவதில்லை. Jesus, hallelujah. என்னை தருகிறே தருகிறே உம் கரத்தில், என்னை படைக்கிறே படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறே தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே, உருவாக்குமே என்னை உருவாக்குமே. சொல்லுங்க, உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. ஓ உருவாக்குமே என்னை உருவாக்குமே. என்னை தருகிறே தருகிறே உம் கரத்தில், என்னை படைக்கிறே படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறே தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறே படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே. ஓ உருவாக்குமே
வழுவாமல் அதில் நடப்பே. உம்மை என்றும் பற்றி கொள்ளுவே. என் வாழ்வில் எல்லாம் நீதானே. உந்தன் சித்தம் என்னில் இருக்கும். வழுவாமல் அதில் நடப்பே. உம்மை என்றும் பற்றி கொள்ளுவே. என் வாழ்வில் எல்லாம் நீதானே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. சொல்லுங்க பார்க்கலாம், தூயரே